Please subscribe Sadhguru Sai Creations. இப்போ இந்த சரவண பவ அப்படிங்கிற விஷயத்தை ஒரு 108 தடவை இல்லைன்னா 29 தடவை நம்ம உச்சரிக்கும் பொழுது ஓம் சரவண பவ ரவண பவச அப்படிங்கிறது இது அப்படி கொஞ்சம் இந்த அடைப்புக்குறிகளை போட்டோம் அப்படின்னா வனப வசர அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த அடைப்புக்குறியில் சொல்லும் பொழுது நபவ சரவ இது வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு முக்கியமான ஒரு விஷயம். பவச ரவண பாருங்களேன், பக்தி, அதேமாதிரி தொழில் முன்னேற்றம். வசர வனப இந்த அடைப்புக்குறி இருக்குது பார்த்தீங்களா, எப்பேற்பட்ட நோயையும் தீர்க்கக்கூடிய ஒரு சக்தி தான் இந்த அடைப்புக்குறியான மந்திரம். வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிக முக்கியமானது, ஆன்மீக பதிவு. ஓம் சரவண பவ. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீக சிந்தனையோடு ஓம் சரவண பவ இந்த மந்திரத்தை எப்படி சொன்னால், எந்த நிலையில் சொன்னால், எதற்காக சொல்ல வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள்லாம் பார்த்திங்கனாக்கா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சில பேர் சரவண பவ அப்படிங்கிறது வந்து ஒரு மந்திரங்கிறதே வந்து யாருக்குமே தெரியறதில்லை. நார்மலாகவே சரவண பவ அப்படிங்கிறது வந்து முருகனுடைய ஒரு அடைச்சொல் அப்படிங்கிற நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. ஒரு மனிதனை இயக்கக்கூடிய மிக மிக முக்கியமான சாவி. ஓம் என்றும் மிகப்பெரிய ஒரு பிரணவம் அப்படின்னு சொல்லுவாங்களா, பிரணவா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. காற்றில் இருக்கக்கூடிய பஞ்சாஸ்திரம், அதே மாதிரி வந்து நவத்வார அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம உடம்புல இருக்க நவத்வார பஞ்சாஸ்திரத்தின் உதவியோடு நவகிரகத்தோடைய சக்திகளை உள்ளிழுக்கும் மகா ரகசியம். சரவண பவ அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பவம். எப்படி உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய சக்தி பவமாக இருக்க வேண்டும். அங்கே எங்கெல்லாம் பாவம் இருக்கிறதோ, மீன்ஸ் அங்கே இருக்க டீஆக்டிவ்னு சொல்லுவாங்க இல்லையா, எங்கெங்கெல்லாம் வேலை செய்யலையோ அதை வேலை செய்ய வைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வார்த்தை அலைகள். அப்போது சரவண பவ அப்படிங்கிறது முருகனுடைய மிக மிக முக்கியமான ஒரு வார்த்தை. அது ஒரு மந்திரம். ஸோ மந்தி என்றால் நம்மளுடைய உடம்பு, மந்தி என்றால் என்ன சொல்லுவாங்க, குரங்குகள் கூட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் அதுக்குள்ளே போயிடாதீங்க. மந்தி என்றால் மத்தியில் இருக்கும் சகாசக்தி. அப்போ பிரகாசக்தியை பிரபா அப்படிங்கிற விஷயத்தில் நம்ம அண்ட சராசரங்களில் இருக்கக்கூடிய அற்புதமான சக்தியை, அண்ட சராசரங்களில் இருக்கும் அற்புதமான மின்காந்த சக்தியை உடலுக்குள் இழுக்கக்கூடிய சக்திகள் பார்த்திங்கன்னா 9 ஓட்டைகள் இருக்குது நம்ம உடம்புல. ஸோ 9 ஓட்டைகள், நுண்ணுயிர் ஓட்டைகள் அப்படின்னு சொன்னாங்கன்னா வேர்வை துவாரங்கள். இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒளி ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடியது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சயின்டிஃபிக்கலாக சொல்கிறேன். அதே மாதிரி ஓம் அப்படிங்கிற பிரணவம் அப்படிங்கிற பார்த்திங்கன்னா இங்கே இப்படி ஆரம்பித்து இங்கே இருக்கிற ஒரு உயிர் கோடுகள் ஒன்றிணைச்சிங்கனாக்கா ஓம்ங்கிற ஒரு வார்த்தை வரும். அப்போது ஓம் சரவண பவ. ஓம் அப்படிங்கும்போது பார்த்திங்கனாக்கா உங்களுடைய வட்டம் வந்து அப்படி ஒரு எனர்ஜி அப்படி சுற்றுற மாதிரி, அப்படி இமேஜினேஷன் இந்த மனக்குழியில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ மனசால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நெருப்பு வளையம் இல்லைன்னா ஒரு அல்ட்ரா வயலட் அப்படியே மல்டி கலர்ஸில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான வட்டம் ஓம் அப்படி சொல்லும் பொழுது அப்படியே ரைட் சைடாக அப்படியே கிளாக் வைஸாக என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே ஒரு உங்களை தலையை சுற்றி ஒரு வட்டம் அப்படியே சுற்றுற மாதிரி ஒரு 3 தடவை அப்படி சுற்றுற மாதிரி இமேஜின் பண்ணி முடிச்சுட்டு, அதாவது உயிரோட்டமாக இமேஜின் பண்ணணும். அப்படியே பார்த்திங்கன்னா அந்த கலர் அப்படியே ஒரு மல்டி கலர்ஸ் இல்லைன்னா ஒரு சூரியன் மாதிரியான ஒரு நெருப்பு ஜுவாலை அப்படியே 1 2 3 அப்படி சுற்றுது. முடிக்க இடம் வந்து எங்கேயா இருக்கட்டும், அதாவது எண்டு வந்து இப்படி முடிக்குது. இப்போ சரவண பவ, சரவண பவ, சரவண பவ. அவ்வளோதான். இங்கே இருக்கக்கூடிய இந்த சவுண்டுக்கு வந்து சர அப்படிங்கிற சொல்லுங்கள். நம்ம வார்த்தைகள் சரளமாக பேச வேண்டும் அப்படிங்கும்போது இந்த சரள அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான தங்கு தடையும் இல்லாமல் இந்த சக்கரங்கள் இயங்கும். எப்படி மல்டி கலர்ஸ், அல்ட்ரா வயலட், இந்த விப்ஜிஆர் கலர், இது எல்லாமே ஆறாவை சம்மந்தப்பட்ட விஷயம். இந்த ஆறா கோல்டன் ஆறா மட்டும் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சக்தி. அந்த சக்திகளை உள்ளே வரவழைக்கக்கூடிய ஒரு சக்தி என்னென்னு கேட்டிங்கனாக்கா இந்த சரவண பவ. அதனால தான் கொஞ்சம் இது விளக்கமாக அப்படி சொன்னேன். ஓம் சரவண பவ அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மனிதனை இயக்கக்கூடிய, அந்த தண்டுவடத்தை இயக்கக்கூடிய, மூளையை இயக்கக்கூடிய, அவங்களுடைய டிஎன்ஏவை இயக்கக்கூடிய ஒரு சக்தி மகா சக்தியாக இருக்கும், இயங்கும். ஸோ அப்போ பாருங்கள், வேல் இந்த ரூபத்தில் அழகாக சொல்லியிருப்பாங்க, அதில் சரவண பவன் போட்டிருக்கும். ஸோ நம்மளுடைய தலை வந்து பார்த்திங்கன்னா ஓங்காரத்துக்குள்ளே வருது. அதோட டெய்ல் என்ன பண்ணுறது, ஒரு பட்டம் இருக்குது வச்சுங்களேன், பட்டத்தில் அந்த வால் ஓடுது பார்த்திங்களா, அதே மாதிரி தான் காற்றலையோடு நம்ம கரெக்டான இருக்கும் பொழுது, ஒரு சரியான தந்திங்கிற நூல் இருக்கும் பொழுது நம்மளோட வாலுங்கிற அந்த பட்டம் இருக்குது பார்த்திங்கன்னா பேலன்ஸாக பறக்கும் பார்த்திங்களா, மேலே அவ்வளோ அழகாக இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி நம்மளுடைய உயிரோட்டம் அழகாக பின்னி பிணைந்து இருக்கும். எப்படி 1 2 3 4 5 6 7
அப்போ 7 வண்ணங்களும் 7 சக்கரங்களையும் இயக்கும் ஒரு இயந்திரமாக இருக்கும் இந்த சரவணபவ மந்திரம். உடைத்து உங்களோட தடைகளை உடைக்கும் பார்த்திங்களா, அதுதான் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகளை உடைக்கும் மகா ரகசியமாக இருக்கக்கூடிய இந்த ஓம் சரவணபவ அப்படிங்கிற அந்த மந்திரத்தை நம்ம ஒரு 108 தடவை காலையில் குளிச்சுட்டு சான் பண்ணி பாருங்கள். அன்றைக்கி நாள் ஃபுல்லாக உங்களுக்கு மிகப்பெரிய இயக்கம். நீங்கள் என்னெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ தங்கு தடையின்றி போவதை கண்கூடாக பார்க்கலாம் முருகன் துணையோடு. அதாவது முருகா என்ற சொல்லுக்கு உருகா என்ற ஒரு சொல்ல அடிக்கடி எல்லாரும் சொல்லிக்கிட்டே ஒரு விஷயம். அப்படி என்னன்னு கேட்டிங்கன்னா, முருகா என்ற சொல்லுக்கு எது உருகா அப்படி கேட்டிங்கனாக்கா, நம்மளுடைய அன்பு எப்பொழுதுமே பாத்திரமாக இருக்கும், சக்தி அப்படியே இருக்கும், அது அப்படியே இருக்கும். உயிராற்றலை பதமாக வைத்து கொடுக்கக்கூடிய சக்தி தான் இந்த சரவண பவ. இதை தான் அழகாக நம்மளுடைய முன்னோர்கள், நம்மளுடைய போகர் ஐயா, அதேமாதிரி சித்தர்கள் எல்லாம் நம்மளுடைய உடல் இயக்கத்திற்கு ஒரு பேர் வைக்கிறாங்க. சத்தம், ச அதுக்கு ஒரு சத்தம், ர அதுக்கு ஒரு சத்தம், ச ர வக்கு ஒரு சத்தம், ப அதுக்கு ஒரு சத்தம். இது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஆற்றல் உண்டு. அதை தான் அழகாக சொல்லுங்க. நீங்கள் பாட்டுக்கு ஓம் சரவண பவ அப்படின்னு கண்ணாமன்னு சொல்லாமல் ஓம் சரவண பவ, ஓம் கூட ரீங்காரம்மா, ஓம் சரவண பவ ஓம். அப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே என்ன பண்ணுற சுற்றுது, சரவண பவ அப்படி எட்டையில் அப்படியே சுற்றுது, 3 சுற்று சுற்றுது. அந்த ஓம்க்கு அந்த 3 சுற்று கரெக்டாக கொண்டு போங்களேன். ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ. இந்த சரவண பவ அப்படிங்கிற மிக மகந்திரத்தை நம்ம எப்படி பண்ணால் எப்படி நம்மளோட உயிர் சத்து உள்ளே வரும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இப்போ இந்த சரவண பவ அப்படிங்கிற விஷயத்தை ஒரு 108 தடவை இல்லைன்னா 29 தடவை நம்ம உச்சரிக்கும் பொழுது என்ன வகையான சக்திகள் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். சகலமும் வசியமாகும். சரவண பவ அப்படின்னு நம்ம பொதுவாக சொல்லும் பொழுது சகலமும் வசியமாகும். அதாவது வசியம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வசினா உள்ளே வா. அதாவது நம்ம பார்த்திங்கன்னா வசி அப்படி திருப்பி பார்த்திங்கன்னா சிவ அப்படின்னு வரும். அப்போ சிவ அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சிவபொருள் எத்தனையுமே பார்த்திங்கன்னா பிரபஞ்ச ஆற்றல் உடையது. அப்போ ஒரு மனுஷனுக்கு எதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு விஷயம் இருக்கும். ஒரு பிஸ்னஸில் சக்ஸஸ் ஆகணும்னு இருக்கும், அதை வா அப்படிங்கிற சொல்கிற மாதிரி தான். இல்லைன்னா ஒருத்தவங்களுக்கு ஏதாவது கல்யாணம் ஆக வேண்டிய விஷயம் இருக்கும், இல்லைன்னா ஏதாவது ஒன்று எதிர்பார்த்துட்டு இருக்கும், அந்த அட்ராக்ஷன் இருக்கும் இல்லையா. அப்போ முகத்தில் மிகப்பெரிய ஒரு மேக்னட்டிக் பவர் வேணும், ஒரு பூரிப்பு வேணும், ஒரு ஈர்ப்பு வேணும் சொல்ல இந்த சரவண பவ நீங்கள் 29 தடவை மினிமம் ப்ளஸ் 108 தடவை நீங்கள் ஏதாவது நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக பேராற்றல் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய சொல்வாக்கிலும் செல்வாக்கிலும் ஒரு மிகப்பெரிய மாற்றம் இருக்கும். முன்னாடி பார்த்திங்கன்னா நிறைய விஷயம் கேட்டிருப்பீங்க, சில விஷயங்கள் பேசியிருப்பீங்க, யாரும் செவி சாய்ச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு நீங்கள் போய் ஒரு விஷயத்தை நான் செய்ய போகிறேன், இதனை நடக்க போகிறேன்னு சொன்னீங்கன்னா செவி சாய்த்து உங்களுக்கு உதவி செய்ய வருவார். அப்போ அட்ராக்ஷன் ஆகுதுன்னு தான் அர்த்தம். ஆக மகா மந்திரம் எனும் சரவண பவ என்ற இந்த மந்திரத்தை நம்ம 108 தடவை சொல்லும் பொழுது சரவண பவ அப்படின்னு இந்த கோர்வையாக வருது பார்த்திங்களா, இதுக்கு இந்த சக்தி உண்டு. இப்போ நம்ம சொல்ல போகிறது பார்த்திங்கன்னா ரவண பவச. அப்போ ரவண பவச அப்படிங்கிறது இது அப்படி கொஞ்சம் இந்த அடைப்புக்குறிகளை போட்டோம் அப்படின்னா அத்தனை பொருட்களும் சேரும். இந்த பொருள் அப்படின்னு சொல்லுவாங்களா, மனிதனுக்கு பார்த்திங்கன்னா பொன் பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆசைன்னு சொல்லுவாங்க. அதில் பார்த்திங்கன்னா இந்த பொருள் அப்படிங்கிற விஷயம் நிறையா இருக்கும். அப்போ வார்த்தைக்கு அர்த்தம் என்ன, பொருள். இப்போ வீடு, வாகனம், சொத்துக்கள், உங்களுக்குன்னு ஒரு ஆசை இருக்கும் இல்லையா, அந்த பொருள் வாங்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அத்தனையும் வசப்படும். அப்போ நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய விஷமாக்கப்பட்ட தடை செய்யப்பட்ட அந்த தடங்கள் இருக்குது பார்த்திங்களா, அதை உடைத்தரக்கூடிய சக்தி தான் இந்த மந்திரத்தை கொண்டு. இந்த மாதிரி நீங்கள் அடைப்பில் சொல்லும் பொழுது வாங்கக்கூடிய பொருட்கள் தடங்கள் இருக்கலாம், இல்லைனா ஒரு விஷயம் வாங்க லோன் தடங்களில் இருக்கலாம். ஆக எல்லாத்தையுமே உடச்சி எறிஞ்சிட்டு அதுக்கான விஷயங்களை ஓப்பன் பண்ணக்கூடிய விஷயம்தான் இந்த மந்திரம். அப்போ சரவண பவவை சொல்லும் பொழுது மகாசக்தி கிடைக்கிறது. ரவண பவச அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பொருளுக்கான விஷயங்கள் ஓப்பன் ஆகும், வாழ்க்கைக்கான மிகப்பெரிய ஒரு திறப்பும் இதில் நடக்கும். வனபவசர அப்படின்னு பார்த்திங்கனாக்கா இந்த அடைப்புக்குறியில் சொல்லும் பொழுது நம்ம தினமும் குளிச்சுட்டு நமக்கு பார்த்திங்கன்னா சுற்றுமுறை இன்றைக்கி பார்த்திங்கன்னா பொறாமை உலகமாக இருக்கு இல்லையா, போட்டி பொறாமைகள் கண்ணுக்கு தெரியாது. அதாவது ஒரு பீரங்கியே வந்தாலும் நம்ம எதிர்த்து நிறுத்திடலாம் ஓரளவாகுது. ஆனால் கண்ணுக்கு தெரியாத குத்தூசிகளும் கண்ணுக்கு தெரியாத காற்றலைகளும் நமக்கு அடிக்கும் பொழுது மாட்டிக்கிறோம் இல்லையா. அதான் கந்திருஷ்டி, பொறாமை, ஏதோ செய்யக்கூடிய ஏவல்கள் இப்படி இருக்குது பார்த்திங்களா. இதெல்லாம் தாண்டி பக்கத்துலேயே இருக்கக்கூடிய எதிரிகள்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. அதெல்லாம் பார்த்திங்கனாக்கா இந்த எதிரிகளையும் வசமாக்கக்கூடிய நம்ம பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரீ ஃப்ளோ இருக்கணும். நம்ம எப்போ பார்த்தாலும் திரும்பி பார்த்துட்டு போனோம்னா வாழ்க்கை தாமதமாகும், நம்ம மேடு பள்ளங்களை மிஸ் பண்ணியிருப்போம். அப்போ நம்ம நேர்கொண்ட வாழ்க்கையாக எந்த கவலையும் இல்லாமல் பிரச்சனை இல்லாமல் போகிறதுக்கான ஒரு விஷயந்தான் இந்த மந்திரம் அடைப்புக்குறி. அப்போ பாருங்கள், கண்ணுக்கு தெரியாத எதிரிகள் தெரிஞ்ச எதிரிகள் தவிடுபடி ஆயிடுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மீன்ஸ் இல்லாமல் போயிடுவாங்க. இல்லாமல் போயிடுவாங்கன்னா அவங்க இல்லாமல் போயிட மாட்டாங்க, எதிரி உங்கள் மேலே ஒரு கோபம் இருக்கும் பார்த்திங்களா, அதெல்லாம் இல்லாமல் போகும். நட்பு பாராட்டுவார்கள், உங்களுக்கு பிரச்சனை இருக்காது, வாழ்க்கையில் நம்ம பயமின்றி போகலாம்.
இப்போ பாருங்கள், களங்கம் இல்லாமல் கலங்கிய மனசு இருந்தால் கூட அது அப்படியே நட்புக்காக சரி விடுப்பா நமக்கே நம்ம வேலையை பார்க்கலான்னு போயிடுவாங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையில் தடங்கள் இல்லாமல் பிரச்சனைகள் இல்லாமல் எத்தனையோ கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள் எல்லாமே இருக்கும். அப்போ கண்டிப்பாக அங்கே ஒரு எதிரி இருப்பாங்க. மீன்ஸ் செய்த மாதிரி நமக்கு ஆப்போசிட்டாக பேசக்கூடிய, நம்ம கருத்துக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய எதிரி தான். நபவ சரவ, இது பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா இருக்கிறதுலையே முக்கியமாக எல்லாத்துக்கும் பயன்படக்கூடிய விஷயம் கிடையாது நோய்வாய். அதாவது எப்பேற்பட்ட தீர்க்க முடியாத நிறைய விஷயங்கள் மருந்து எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்களால வென்று வர முடியாது. தொடர்ந்து வாழ்க்கை ஃபுல்லாக மருந்து தான் சாப்பிடணும். வாழ்க்கை சலித்து போய்விடும். அப்போது இந்த மந்திரத்தையும் சேர்த்து சொல்லிட்டு வந்தாங்க. இந்த டைப்பில் இந்த வகையில் நம்ம சொன்னோம் அப்படின்னா உங்களுக்கு மிகப்பெரிய கொடிய நோயும் உங்களை விட்டு அகலும். இப்போ கொடிய அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நோய் மட்டும் கிடையாது. நம்மகிட்ட வரவுகள் எதுவாவது பார்த்திங்கன்னா தடங்கள் இருக்கும், அது கூட நோய் தான். மன சம்மந்தப்பட்டதும் நோய் தான். உடலால் வர வைக்கப்பட்ட நோய்களும் நோய் தான். ஆக நமக்கு வேண்டலை, நமக்கு வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறோம் பார்த்திங்களா, அத்தனையும் நோய் தான். ஆக இந்த நோய் தீர்க்கப்படாத எப்பேற்பட்ட நோயையும் தீர்க்கக்கூடிய ஒரு சக்தி தான் இந்த அடைப்புக்குறியான மந்திரம். பவச ரவண. இப்போ பாருங்கள், பவச ரவண பாருங்களேன், பக்தி, அதேமாதிரி தொழில் முன்னேற்றம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ஏதாவது ஒரு தொழில் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும். ஏதாவது தடங்கள் இருக்கும். என்ன எல்லா சுற்றுப்புறமும் இருக்கும், பணம் இருக்கும், ஆனால் முன்னேற்றம் மட்டும் இருக்காது. இன்னும் எல்லாம் தான் செய்கிறோம், எல்லாம் தான் போடுறோம், நம்மகிட்ட எல்லாம் தான் இருக்குது, அங்கே ஒரு தடை இருக்கும், ஒரு முடை இருக்கும், ஒரு முடக்கம் இருக்கும், ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு முடை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதோ ஒன்று போட்டு ஒரு கஞ்சஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது அத்தனையுமே உடைக்கக்கூடிய சக்தி. அதேமாரி உங்களுக்கு இந்த ஆன்மீக சம்மந்தப்பட்ட அத்தனையுமே பார்த்திங்கன்னா ஒரு அழகான ஒரு வார்த்தையாக ஆன்மீகம், இறைவன், இறைப்பொருள். இந்த இறை அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை என்ன, இறைப்பொருள். நம்ம சாப்பிட்ற சாப்பாடும் இறை தான், அது சக்தி தான், பவர் தான். அதேமாரி நம்மளுடைய இறைவன்ட்டு இருக்கக்கூடிய பகுசக்தி அப்படின்னு சொல்லுவாங்க, அதுதான் மிக எக்ஸ்ட்ரீம் பவர் பாயிண்ட். ஆக மொத்தத்தில் இந்த அடைப்பில் நம்ம சொன்னோம்னா தொழில் வளர்ச்சி, புத்தி கூர்மை, ஞானம், அதுதான் பார்த்திங்கன்னா இந்த அடைப்புக்குள்ளது. ஸோ இதுதான் இந்த 3 இருந்துச்சுன்னா நல்ல வெற்றி கிடைக்கும் இல்லையா? என்ன செய்கிறது, நம்ம எப்படி செய்கிறது, என்ன விதத்தில் போகிறோங்கிறதுக்கு தெரியாமல் உட்காந்துருக்கோம் பார்த்திங்களா? அந்த வலியை, அந்த மனசில் இருந்த வலியை தூக்கிவிட்டு அப்போ என்ன பண்ணுறோம், அதற்கான வலி உண்டாகுது பார்த்திங்களா? சூப்பரான ஒரு பவர்ஃபுல் லைஃப். அதுதான் இந்த அடைப்புக்குள்ளே இந்த மந்திரத்துக்கான ஒரு மிகப்பெரிய சொல்லாகும். வசர வனப, இந்த அடைப்புக்குறி இருக்குது பார்த்திங்களா, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாருக்கும் தேவையான விஷயம். வயசான காலத்தில், அதாவது சுண்டு வரலில் சுண்டி போன விஷயம்னு சொல்லுவாங்க, கட்டை வரலில் வாழ்க்கை அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த சுண்டி போகிற இந்த நேரத்தில் தான் சுற்றுப்புறம் இருக்க வேண்டும், அன்பு இருக்க வேண்டும், பாசம் இருக்க வேண்டும், தெய்வீகம் அதிகமாக இருக்க வேண்டும், ஆன்மீகம் அதிகமாக இருக்க வேண்டும். என்ன முக்தி அப்படிங்கிறது 3 வகையான சக்தி. நம்மளுடைய எல்லாம் ஆண்டு அனுபவித்து ஒரு ஸ்டேஜில் ஒரு வயசில் ஒரு பக்குவம் சொல்லுவாங்க இல்லையா, பதம். அந்த பதம் தான் எல்லோரும் எதிர்பார்க்குறது முக்தி. இந்த புத்தி எனக்கு கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா? ஆனால் புத்தியில் பல விளையாட்டு விளையாடி இருப்போம், முன்காலத்துலேயும் பிற்காலத்துலேயும். அந்த புத்தியில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திக்கெல்லாம் ஃபில்டர் செய்யப்பட்டு நம்ம தூய அன்போடு, தூய மனதோடு, தூய மூளையோடு, தூய உயிராற்றலோடு இருக்கும்போது மட்டும்தான் முக்தி கிடைக்கும். ஆனால் இந்த மந்திரத்தை நம்ம சொல்லும் பொழுது எல்லா வகையான முக்தியும் கிடைக்கும். இறைவன் பால், இறைவன் சரணடைந்த இறைவன் பாதம், அவர் கூடவே இருக்கக்கூடிய ஒரு சக்தி, அதுதான முக்தி. 3 வகையான சக்திகளை நம்ம கொண்டு வரத்துக்கு தான் முக்தி. ஆனால் புத்தியில் இருக்கக்கூடிய 3 வகையான தீ இருக்குது பார்த்திங்களா, அந்த தீயை அழித்து அதில் பார்த்திங்கன்னா தண்ணியை ஊற்றி ஆவணம் செய்து அதில் குற்றம் குறைகளை கலைந்து நமக்கான அந்த முக்தி பாதையை கொடுக்கக்கூடிய விஷயம்தான் இந்த மந்திரம். எல்லாரும் ஆசைப்படக்கூடிய விஷயம். இந்த முக்தி கிடச்சிச்சுன்னா என்ன, இறைவன் பால் இருக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுடைய அமைதியான வாழ்க்கை. இந்த மறுபிறவி அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் எல்லாரும் பயம் இருக்கும். எனக்கு வேண்டான்னு சில பேர் இருப்பாங்க, அடுத்த வாட்டி கிடைச்சா நல்லதாக அமையணும்னு நினச்சிட்டு இருப்பாங்க. வேண்டான்ன்றது ஒருத்தவங்களுக்கு தனிப்பட்ட விஷயம். ஆனால் அடுத்ததாவது நல்லா இருக்கணும், அழகாக மேன்மை கிடைக்கணும் தான், முக்திக்கு அடைஞ்சால் மட்டும்தான் எல்லாமே கிடைக்கும்னு ஆசைப்படுற விஷயம். இந்த முக்தி இதில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வயசானவங்களுக்கு மட்டும்தானா அப்படின்னு நினச்சிட வேண்டாம். இது நம்ம இப்போயே சொல்ல ஆரம்பித்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தான் நம்மளுடைய அடுத்தடுத்த கட்டங்கள் சிறப்பாக ஓப்பன் ஆகிட்டே இருக்கும். அது நம்மளுடைய குற்றங்கரைகள் கலைந்தே வந்துகிட்டு இருக்கும். அப்போ கடைசி காலங்களில் அது ஃபிக்ஸ் ஆகி நம்மளுடைய அழகான புனித சக்தியாக மாறும், முக்தி கிடைக்கும். இதுக்கு தான் இந்த மந்திரத்தோட அருள் பொருள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக பாருங்கள், சரவண பவ அப்படிக்கு எவ்வளோ விஷயங்கள் இருக்குது பாருங்களேன். அது அடைப்புக்குறிகள் மாற்றி போடும் பொழுது அதோடய சக்திகள் மாறும். சக்திகள் மாறும் பொழுது நம்மளோட புத்திகள் மாறும். புத்திகள் மாறும் பொழுது அனைத்து வகையான நம்ம உடம்புல இருக்கக்கூடிய டஸ்ட்டு, ஒரு பேப்பரில் இருக்கக்கூடிய அப்படி தட்டும் போது ஒரு டஸ்ட்டு போகும், இப்படி தட்டினீங்கன்னா ஒரு டஸ்ட்டு போகும், மொத்தமாக இப்படி தட்டினோம்னாக்கா டோட்டலாக போகும் பார்த்திங்களா. அதுமாரி எந்த சைடில் தட்டினா எந்த டஸ்ட்டு போகுன்றது தான் பிரித்து வச்சுருக்காரு பாருங்களேன் நம்மளுடைய முன்னோர்கள், ப்ளஸ் ஆன்மீகவாதிகள், ப்ளஸ் முருகன். ஆக மொத்தத்தில் முருகன் கையில் இருக்கும் வேலில் இருக்கக்கூடிய சரவணபவ, ஓம் சரவணபவத்துக்கு இத்தனை சக்திகளா,
இதையும் தாண்டி இருக்கிறது. ஸோ இதை நம்ம ஃபாலோ பண்ணாலே போதுமான விஷயம். வாழ்வியல் இயக்கத்தில் மிகப்பெரிய போராட்டத்தை சந்திக்காமல் நம்மளோட போர் ஒன்று இருக்கும் இல்லையா, போர் குணம், அதெல்லாம் தள்ளிட்டு நம்ம அழகான தீபமாக இருக்கக்கூடிய வாழ்க்கைக்கு சிறப்பாக இருக்கும் இந்த மந்திரம் ஓம் சரவண பவ. இதுதான் முக்திக்கானதும் புத்திக்கானதும் சொல்லியிருக்காங்க. நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.